ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் நான் ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் தொடர்ந்து லாக் வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நடுவில் கொஞ்சம் வேலை வந்ததுனால லாக் வீடியோ டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு. ஆனால் நிறைய ரெக்கார்டிங்ஸ் என்கிட்ட இருக்குது. என்னால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. இது பார்த்திங்கன்னா பியூர் சாக் பவுடர் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா? இன்றைக்கி இந்த சாக் பவுடரோட டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இது நான் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் சைலண்ட்டாக அதை ரிலாக்ஸிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த சாக் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதில் நிறைய பபிள்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு போரிங் பண்ணிடுறேன். போரிங் பண்ணிட்டதுக்கப்புறம் அதை நல்லா பேஸ்ட்டாக நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு, நல்லா திக் பேஸ்ட் வந்ததுக்கப்புறமா அதை ஒரு மோல்டில் ஊற்றுறேன். அதை ஊற்றிட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சாக் பவுடரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கேரண்டி கிடையாது இது கரெக்டான ரிசல்ட் வரும்ன்ட்டு. எனக்கு கேரண்டி கிடையாது என்னோடய டெக்ஸ்சர் மேலே. ஏன்னா அது கொஞ்சம் வெயில் ஓவர் ஆயிடுச்சுன்னா, ஓவர் ட்ரை ஆகிடுச்சுன்னா க்ரம்லிங் பண்ணவே முடியாது. நார்மலாக இருக்கும்போதே க்ரம்லிங் பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க போரிங் பண்ணலாம். போரிங் பண்ணியாச்சு. இப்போது இதை அந்த சின்ன சின்ன கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சிடணும். நல்லா கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பபுள்ஸ் இல்லாமல், கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு திக் பேஸ்ட்டாக வர வரைக்கும் அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திக் பேஸ்ட் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப தண்ணி அதிகமாகவும் இல்லாமல், ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல், கரெக்டான பேஸ்ட்டு, கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா தான் அது மோல்டில் ஊற்ற முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் மோல்டெலாம் நான் எதுவும் தனியாலாம் வாங்கி வச்சிடல. இருக்கிறதையே நான் யூஸ் பண்ணிப்பேன். எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ, எனக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நான் மோல்டை யூஸ் பண்ணி நான் என்னோடய வீடியோஸை நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ளூ கலர் ட்ரே. எனக்கு அதிகமாக வேலை வாங்குறதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த சாக் பவுடரும் மட்டி டெக்ஸ்சரும் தான் நிறைய வேலை வாங்கும். மற்ற கிரிட்டி ஸ்டோனு, நார்மல் சிமெண்ட் சாண்ட்லாம் அந்தளவுக்கு வேலை வாங்காது. இந்த சாக் பவுடர் மட்டும் நம்ம ஒன்ஸு க்ரம்லிங் பண்ணிட்டோன்னா, ஒன்று நம்ம டுட்டோரியல் பண்ணுறதுக்கு, நார்மலாக டுட்டோரியல் பண்ணனாலும் கஷ்டம். இந்த மாதிரி நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதில்ல. தண்ணி நிறையா ஆயிடுச்சு. தண்ணி தாராளமாக வச்சு நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி ஊற்றி வச்சிடுவேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும், இல்லை ஷேப் பண்ணி பண்ணணுன்னா அது ரொம்ப லேட் ஆகும். அதனால் என்னால் முடியவே முடியாது. இப்போதைக்கு பாதி சாக் தான் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் பாதி இருக்குது. அதையும் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஃபுல்லாக இதில் ஊற்றி வெயிலில் எடுத்து வச்சிட்டோன்னா ரெடி ஆகிடும். இதில் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. இதில் சாக் பவுடரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தண்ணி இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிடும். இப்போ வெயில் காலன்றதுனால நான் சீக்கிரம் காயணும் காயக்கூடாதுன்ற பயம்லாம் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு 1 வீக்கில், கண்டிப்பாக 1 வீக் ஆகும் ட்ரை ஆகிறதுக்கு. 1 வீக்கில் காஞ்சிச்சின்னா ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை கரைச்சி இன்னொரு வாட்டி கீழே இருக்கிற அந்த பவுடர் எல்லாமே க்ளீன் பண்ணி, ஃப்ளோரில் இருக்கிற பவுடர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு இதிலேயே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவேன். இது எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த மோல்டு இருக்குது பார்த்திங்களா, இது நல்லா யூஸ் ஆகும்.